நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகள். இனச்சொல் உருவாக்கம், விந்து உள்ளேற்றம், கருவுறுதல், பிளவி பெறுதல், கரு பதித்தல், தாய்சேய் வினைத்திசு உருவாக்கம், மூவடுக்கு கருக்கோளமாக்கல், உருப்பாக்கம், மகப்பேறு. இனப்பெருக்க நிகழ்வுகளில் ஃபஸ்ட்டு இனச்சொல் உருவாக்குதல், விந்து செல் உருவாக்குதல், விந்து செல் உருவாகுதல், அண்ட செல் உருவாகுதல். அண்டம் பெண்ணிட்டேந்து உருவாகிறது, பெண் இனச்சல். விந்து ஆண் இனச்சல். ரெண்டும் இணைந்து இரட்டைமைய நிலையிலிருந்து ஒற்றைமைய நிலையில் இருக்கும். இந்த ஒற்றைமையும் விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைந்து சைக்கோட்டு இருக்கக்கூடிய இரட்டைமைய கருமுட்டை உருவாகும். கருமுட்டையிலேருந்து பேபி ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம இந்த ப்ராசஸ் தான் நம்ம இனப்பெருக்க நிகழ்வுகள்னு சொல்கிறோம். இனப்பெருக்க நிகழ்வுகளில் ஃபஸ்ட்டு விந்து செல் அண்ட செல் உருவாகுதல், இனச்சல் உருவாகுதல், அண்டச்சல், அண்டசெல், விந்து செல் உருவாகுதல். ரெண்டாவது விந்து உள்ளேற்றம். இந்த விந்து செல் தன்னோட இனப்பெருக்க பாதையில் செலுத்தல் தான் விந்து உள்ளேற்றம், ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது கருவுறுதல். விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைந்து கருவுறுதல் நடைபெறுகிறது. கருவுறுதல் நடைபெற்றனா கருமுட்டை உருவாகும். அதுதான் நம்ம சைக்கோட்டுன்னு சொல்லுவோம். இந்த கருமுட்டை உருவாகணுன்னே அந்த கரு 2 செல் ஸ்டேஜ் 4 ரெண்டாக பிரிவடையும். 4, 8, 8, 14 அப்படியே பெருகி மொருலா ஸ்டேஜில் உருவாகும். இதுதான் நம்ம கிளீவேஜ், பிளவி பெருகுன்னு சொல்லுவோம். பல செல்களுடைய கருக்கோளமாக மாறும். இந்த கருக்கோளம் கரு கருப்பு பையில் பதிகிறது தான் நம்ம கரு பதித்தல்னு சொல்லுவாங்க. கருப்பு பையில் பதிஞ்சிரும். அந்த கருக்கோளம் கருப்பு பையில் பதிஞ்சிருந்தா நம்ம கரு பதித்தல்னு சொல்லுவாங்க. இந்த கரு பதிந்த உடனே அதுக்கு உணவு கிடைக்கணும். அம்மாட்டேருந்து உணவு கிடைக்கணும் தான் நம்ம தாய்சேய் இணைப்பு திசு உருவாக்கும் சொல்லுவாங்க. தாயின் கருப்பு சுவருக்குலேருந்து குழந்தைக்கு உணவு எல்லாமே பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அடுத்தது இங்கே வந்தோடனே அது மூவடுக்கு கருக்கோளமாக மாறும். கருமுட்டை மூவோடு கருக்கோளமாக மாறும். கருக்கோளம் இதுக்கு பேர் கருக்கோளம்னு சொல்லுவாங்க. இது 3 அடுக்காக மாறும். 3 அடுக்கு மாறினால உருப்பாக்கம் உருவாகும். மூளை இனச்சல்லேருந்து உறுப்பு மண்டலங்கள்லாம் உருவாகும். உறுப்பு மண்டலம் உருவாகணுன்னே அந்த பேபி என்ன ஆகும்னா பேபி ஃபார்ம் ஆகிடும். பேபி கர்ப்பப்பை வாய் வழியாக கர்ப்பப்பையிலேருந்து சிசு வெளியேற்றப்படுறது தான் நம்ம மகப்பேறுன்னு சொல்லுவோம். ஆக இனச்சல் உருவாக்கம், விந்து உள்ளேற்றம், கருவுறுதல், பிளவி பெறுதல், கருப்பதித்தல், தாய்சேய் இணைப்பு திசு உருவாகுதல், மூவடுக்கு கருக்கோளம், உருப்பாக்கம், மகப்பேறு. இதுதான் இனப்பெருக்க நிகழ்வுகள். முக்கியமான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் படிச்சிருங்கம்மா.